which is going to be held on 26th of April. So we'll start with the agenda. So from welcoming the chief guest to our auditorium, and then further what are the programs, agenda and everything we are going to discuss today. So welcome once more. So we'll start with the agenda. I welcome the organizing chairman to begin with the program. எத்தனை மணிக்கு நம்ம எல்லாம் அங்கே போனோம் 5:30 கார்டில் போட்டிருக்கோம். அட்லீஸ்ட் 5 எல்லாரும் வந்து இருக்கணும். We should be there at 5. ஆனால் 4:30 6 வரைக்கும் அந்த எப்படி தான் ஆரம்பிக்கும். ஒரு நாதஸ்வரம், மிருதங்கம், ஜனஜி அண்ட் அந்த வடை, அந்த சுக்காப்பி அண்ட் அந்த பருப்போட சின்ன வடை, அதெல்லாம் 4:30 to 6:30 ரன் ஆகிட்டே இருக்கும். அது எப்போ நம்ம மீட்டிங் ஆரம்பிக்கிறோமோ அந்த டைமில் டீ அண்ட் ஸ்நாக்ஸ் ஓடிட்டு இருக்கோம். பட் அந்த இது அந்த மிருதங்க நேரம் உடனே ஸ்டாப் பண்ணிட்டு நம்ம வந்து ப்ரோக்ராம் ஆரம்பிச்சோம். ஏன்னா போர் அடிச்சுட்டு இருக்கோம். அட்லீஸ்ட் ஒரு என் மங்காள இசை மாதிரி ஒரு இது அடிஞ்சே இருந்தால் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். அதுக்கு அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். அப்புறம் சார் மேடம் ப்ரோக்ராமு ஒவ்வொரு அஜெண்டாவும் ஒவ்வொரு என்ன ப்ரோக்ராம் அவங்க ஏழு போட்டு அந்த சீஃப் கெஸ்ட்டை ரிசீவ் பண்ணுறது ஃப்ரம் ஹோட்டல்லேருந்து கூட்டு வர்றது டாக்டர் ஜெயஸ்லால் விபி அண்ட் மிஸ்ஸஸ் ஜெயஸ்லால். அவங்க ரெண்டு பேர் தேர்த்தி ஹேண்ட்லிங் தான். அவங்க ரெண்டு பேர் நீங்கள் வந்து அந்த ஹோட்டலில் அவங்க ரிசீவ் பண்ணி சரி அவங்க ஹோட்டலுக்கு வந்து ரீச் 5 மினிட்ஸ்க்கு தான் நிறைய ஹோட்டல் இங்கே தான் போட்டிருக்கோம். ஸோ இங்கே வந்தோடனே அவங்கள வந்து ரிசீவ் பண்ணி நம்ம ஸ்டே பண்ணுறதுக்கெல்லாம் அரேஞ்ச்மெண்ட் பண்ணிவிட்டு தென் கரெக்டாக 5:30க்கு அங்கேருந்து நீங்கள் 3 o'clock சார் 3 o'clock அவன் வி ஹேவ் த ஃபீல்ட் விசிட் இருக்கு. அந்த ரெஸ்ட் ரூம்ஸ் டாய்லெட் பிளாக்ஸ் ஓப்பன் பண்ணுறதுக்கு ரூமில் போட்டுருக்கோம். ஆமாம், அதாவது அந்த நம்ம வடசேரி கவர்மெண்ட் ஸ்கூலில் அதில் டைம் சொல்லிட்டாங்க சார். 3 மணிக்கு போட்டுருக்காரு. ஸோ நீங்கள் அவங்க என்ன ரெடியூ மட்டும் கேட்டுக்கோங்க. நீங்களே அவங்கள 3 o'clock அந்த நம்ம ஸ்கூலுக்கு கூப்பிடுறது அது முடிஞ்ச பிறகு அந்த டைரி ஆமாம் அது கன்ஃபார்ம் பண்ணி மெடிக்கல் சொல்லிட்டீங்களா? இல்லை நம்ம சைடில் பட் அவங்க சொல்லணும். சவுத்து ரோட்டரி கிளப் ஆஃப் சவுத்து அதை கன்ஃபார்ம் பண்ணி அவங்க தான் சொல்லணும். கன்ஃபார்ம் பண்ணி அது அவங்க தான் சொல்லணும். கன்ஃபார்ம் அது அவங்க ப்ரோக்ராம். அவங்க ப்ரோக்ராம் நம்ம கொடுக்குறது 6 மிஷின் கொடுக்குறோம் சார். அதில் ஒன்று நம்ம கொடுக்குறோம். பட் அந்த கல்வெட்டெல்லாம் அரேஞ்ச் பண்ணுற ப்ரோக்ராம் எல்லாமே சவுத்து தான் பண்ணுது. ஒரு வழி தான் கொடுக்கல. நம்ம பேர் வராது. நம்ம உங்க பேர் 2 டாய்லெட் கிளாஸ் ஓபன் பண்ணிட்டு ஸ்கூலுக்கு வரும்போது ப்ராப்பரா ரிசீவ் பண்றது இந்த டவுன் கிளப் அவங்க லாரன்ஸ் சார் ரொட்டேரி கான்ட்ராக்ட் அவர் சொல்லி எல்லாம் அரேஞ்ச் பண்ண சொல்லியிருக்கோம் சார். இல்ல சார் அது ஒண்ணு இல்ல. அதாவது அங்க வந்து வச்சு மாலை போட்டு உள்ள ஸ்டேஜ் கூப்பிடுவோம். இது போதும். அங்க வந்து வேற ஒண்ணுமே வேண்டாம். நீங்க ஆஸ் ஏ ரொட்டேரியனா ட்ரீட் பண்ணா போதும். நம்ம ப்ரீ பிளான்டா கொஞ்சம் ஏற்பாடு பண்ணிட்டு இவங்க முன்கூட்டி போட்டோகிராஃபர் அரேஞ்ச் அதாவது கிளீனிங் அண்ட் எலக்ட்ரிசிட்டி சார்ஜஸ் வந்து 35,000 rupees. ஏசி சார்ஜஸ் கூட 35. அது 35,000. அது வந்து நம்ம கிளப் கொடுக்கணும்னு அப்போ ஓகே. இப்போ சார் அடுத்த ப்ரோக்ராம் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நிமிஷம் எவ்வளோ டைம் அதெல்லாம் போடணும். வாட் டைம் எப்போ வராங்களோ நம்ம 5:30 டைம் போட்டுருக்கோம். எப்படியும் 6 மணி ஆயிடும் ஆரம்பிக்கும். ஏஜ் பேசுறீங்களா? அவங்க எனக்கு காலைல கோயிலோட பெருசு இருக்குல்ல அந்த வருவார். யாரு? ட்ரிபிள் அங்க வரல. வெங்கடேஷ் சார் தான் வர்றாரு. அது வேற டிஸ்ட்ரிக்ட் இருக்கு. 3011 ஆனா இன்விடேஷன்ல ட்ரிபிள் சார் வேற இல்ல. அவங்க நேரடியா 3011 டெல்லி அங்க இருந்தா அவங்க ஃளைட்ல வராரா அதான் அவங்க காலையில ப்ரோக்ராம் சொன்னாங்க. 3011 டெல்லி மேடம் ஃளைட்ல இறங்கி நேரா நம்ம ஹோட்டலுக்கு தான் கூட்டு வர்றாங்க. கூட்டு வந்துட்டு ஃபர்ஸ்ட் வந்து 3 o'clock நம்ம வந்து அதை ஆரம்பிச்சுட்டு மறுபடியும் அவர் ரூமுக்கு வந்துட்டு வர்றாரா இல்லை நேரடியாக அங்கே வர்றாருன்னா அங்கே கூட்டு வந்துடும். அது பேசுவோம் சார். அது அந்த டைம் அப்பப்போ சேஞ்ச் ஆகும். அவரு கார்ல வந்துடுறாரா சார்? இல்லை சார் நம்ம கவர்மெண்ட் கார் போய் சரி வெயிட் பண்ண அடுத்து கொல்லத்துல இருந்து கவர்னரும் நானும் காலையில கிளம்பி 8:30 மணிக்கு கிளம்பி ஒரு 11:30 வந்துடுவோம். அந்த செல்ஸ் முடிச்சுட்டு சரி அவருக்கு மாலை
அதுக்குள்ள டைமிங்கே போடணும்ல ஒரு 15 நிமிஷம் அதுக்கு ஆயிரும். entrance சரி, அடுத்து தமிழ்நாடு வாட் இஸ் ரெக்கார்டட் அந்த எத்தனை மினிட்ஸ் சார் குத்துவிளக்கு லைட்டிங் இந்த குத்துவிளக்கு அவங்க ஒய்ஃப் வரதுனால கண்டிப்பாக வைக்கணும்னு நினச்சோம். வைக்கணுமா வேண்டாமா டிசைட் பண்ணி அவங்க வரமாட்டான்னு சொல்றீங்கல்ல என்கிட்ட வந்து சீஃப் கெஸ்ட் இதெல்லாம் 5 பேர் வந்து ஏழு வைக்கலாம். ஏழு கூட 5 7 உங்க மண்டபத்தில் இருக்கா சார் என்னது எத்தனை ஏழு வைக்கலாம். 7 பேருக்கு பாரு இன்னும் முடிவு பண்ணிருங்க மேடம். போட்டுருவா ஏழு போட்டிருக்கேன். முதல்ல ஆரம்பிச்சு வைக்கிறது வந்து இனாகிரேஷன் ஆமா அதுதான் ஒரு சிம்பாலிக்கா நம்ம இனாகிரேட் முதல்ல பண்றது. வந்து இவர் என்ன இவர் ட்ரிபிள் அப்புறம் கவர்னர் அப்புறம் பிடிஜி அப்புறம் நீங்க அப்புறம் ஆர்கனைசிங் சேர்மன் அப்புறம் சேர்மன் செக்ரட்டரி சேர்மன் பிரசிடென்ட் செக்ரட்டரி அதாவது வரவங்க எல்லாம் ரோட்ல போட்டு போனா இருக்கும். முதல்ல பிளான் பண்ண பிறகு நல்லா இருக்காது. 300 ரூபாய் வராங்கன்னா 300 பேருக்கு அங்கேயே கொடுத்துருவோம். இதே ஹார்மோன்ஸ் நிறைய இருக்கு அனுப்பியிருக்காரு. இதே மாடல் இது நம்ம மாடல் போட்டோம். ஏஜிஸ் டைம்ல ஏஜிஸ் கொடுத்தாங்களா அதே மாடல் அது தனியா போட்டோம். ஸ்டேஜ் ரொட்டேரி கோயிலா செல்வன் ப்ரோக்ராம் ரொட்டேரி ஜெனி பருவா ரொட்டேரி நர்மலி நங்கை அண்ட் ரொட்டேரி டாக்டர் மித்ரா பப்ளிக் ரிலேஷன் ரொட்டேரி ராமலிங்கம் ஃபுட் கமிட்டி ரொட்டேரி குமாரபாண்டியன் ரொட்டேரி பொன்னையா. யாரு ஒன்றும் வந்துட மாட்டாங்க. சார் வந்துட மாட்டாங்க. நீங்க பொன்னையாவும் பார்த்து போடுங்க. ஃபுட்டு மேலே சாப்பாடு அரேஞ்ச்மெண்ட்ஸ் பார்த்துக்கணும். பொன்னையா சார் கூட சார் பொன்னையா சார் முத்துகர பிள்ளை அவரை போடுங்க. அவரு ஃபர்ஸ்ட் கொஞ்சம் சாப்பிட்டு போயிடுவாரு. என்ன யாரை போடணும் சார் உங்களுக்கு யார் சார் கரெக்டா இருக்கும்? வாசிட்டு போடுங்க. வாசித்து போடுங்க. அவரு சிஃப்லியா நானே பார்த்துக்கிறேன் சார். அவரே கூட இருந்தான். ரசீது பொன்னையா சார் ரசீதும் பாசிட்டும் போடுங்க. நம்ம கூட நின்னு ரஷீத் வாசித்து பொன்னையா தான் அவங்க கூட புரியுதா புரியுதா அது சேர்ந்து இல்ல அப்படி இருப்பாங்க. ரொட்டேரி விஜயகுமார் ரொட்டேரி டாக்டர் கோமகுமார் நம்ம 300 பேருக்கு சாப்பாடு சொல்றோம். ஆனா எனக்கு நான் நிறைய மீட்டிங் இருந்திருக்கேன். எனக்கு கால்குலேஷன் படி 200 மேல வரது பண்ணி கஷ்டம். 250. நீங்க என்ன பண்ணீங்கன்னா சார் வந்து அவங்க காலேஜ்ல இருந்து 1.5 நீங்க வந்து அப்படி ஆள் வந்தாதான் ஆள் வரும். ஒரு 300 பேரா இருக்கணும். ஏன்னா அந்த ஹால் வந்து அவங்க ஹால் வந்து 500 550 பேர் இருக்கலாம். அதுல ரொம்ப கம்மியா இருந்தா நல்லா இருக்கு. ரவுண்ட் போட ரவுண்ட் டேபிள் பண்ணாலே போடலாம். ரவுண்ட் டேபிள் போட்டா எதுக்குன்னா நம்ம ஸ்பான்சர் பண்ணல திருநெல்வேலி கவர்மெண்ட் எல்லாம் வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒரு டேபிள் கொடுக்கும். ஆறு சேர் இல்ல அது எங்க டைனிங் ஹால்லையா சைடுல போட்டுட்டு நடுவுல சொன்னாங்க டெக்கரேஷன் பண்ணி டிசைன் பண்ணி கொடுத்துட்டு ஆனா பட் டைனிங் ஹால் ஒரு ஸ்டேஜ்ல இருக்கும். டைனிங் ஹால் ஒண்ணு இங்க தான் அங்க வராங்க. சார் நீங்க ஏவி போட்டுருங்க சார்.